1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 14 உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போടെ செய்யப்பட கடவது. விளக்கம்: அன்பு, இரக்கம் ஆகியவற்றின் வடிவமாகவே தேவன் இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேத வசனங்கள் சாட்சியிடுகின்றன. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்களும் கூட இத்தகைய அன்புடைமையால் நேசமுள்ள பிள்ளைகளாக இருந்து தேவ சாயலை பெற்று விருத்தி அடைவார்கள். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுகிறார். புதிய சிருஷ்டிகளாக நாம் வளர்வது அன்பில் எவ்வளவாய் பூரணப்படுகிறோம் என்பதை பொறுத்தது. எவ்வளவு அன்பு பெருகுகின்றதோ அவ்வளவாய் தேவ சுபாவம் விருத்தி அடைகிறது. அதோடு கூட நம்முடைய நிதானிப்பும் கணிசமாக முன்னேறி சரியாய் நிதானிக்க கூடியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியில் யார் விருத்தி அடைகிறார்களோ அவர்கள் தங்களுடைய பழைய நிலைமையை காட்டிலும் நல்ல நிதானத்தை அடைவார்கள். நாள் செல்ல செல்ல மனுக்குலத்தை எவ்வாறு கருணை நோக்கத்தோடு அணுக வேண்டும் என்றும் அறிந்து கொள்வார்கள். இந்நிலையை பெற பரலோகத்திலிருந்து வரும் ஞானத்தால் மட்டுமே முடியும். ஆமேன்.